பாத்துக்கிட்டியா டிடி? இது என்னோட கை, இது பவியோட கை. நீன்னு இல்ல, யார் இதை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நாங்க திரும்ப திரும்ப ஒன்னு சேர்ந்துகிட்டே தான் இருப்போம். அதுக்கு தான் இது சாம்பிள். போதுமா? இதான் லாஸ்ட். இன்னொரு தடவை பவி விஷயத்துல இப்படி யாரும் எதுவும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எடுத்துட்டு போ பவி. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். ஏய், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்? இது உனக்கும் எனக்கும் உள்ள அன்போட எக்ஸ்பிரஷன். இத நாசமா போக நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நீ போ பவி. சரி அர்ஜுன். அது நான் கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட் அர்ஜுன் மனசுல எவ்வளோ பெரிய இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சப்பதான் பாட்டி அர்ஜுன் மனசுல நான் இருக்கேன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அர்ஜுன் எனக்காக பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காலம் போறா எனக்காகவே இருப்பான்னு சொல்லாம சொல்லிருச்சு பாட்டி. அதெல்லாம் இருக்கட்டும் பவி, நீ எப்ப அவன்கிட்ட சொல்ல போற? எத? உன் லவ் தான். நீ தான் அர்ஜுன் மனசுல இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அவனை கூப்பிட்டு உன் லவ்வர் சொல்லி அவன் முடிவு என்னன்னு கேட்டுலாமே. இப்பவே வா. பவி, மனோ சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது. அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அர்ஜுன் சரியான சந்தர்ப்பத்துல அவன் மனசுல உள்ளது நீதான்னு சொல்லுவான்னு. எனக்கு என்னமோ அந்த சந்தர்ப்பம் இதுதான்னு தோணுது. நீ இப்பவே அர்ஜுனுக்கு கால் பண்ணி நேர்ல வர சொல்லி இத பத்தி பேசு. நானே அவனை வர வச்சு பேசிடலாம். ஆனா நான் பேசினா ஏதோ நான் தான் உங்க 2 பேரையும் பேசி ஒண்ணு சேர்த்து வச்ச மாதிரி வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால சின்ன சிறுசுங்க, நீங்க பேசி முதல்ல ஒரு முடிவெடுங்க. அப்புறம் நான் அதை வீட்டுல சொல்லிக்கிறேன். சரி பாட்டி. அப்ப என்ன பவி, வா. உடனே அர்ஜுனுக்கு கால் பண்ணி நம்ம வழக்கமா போற கோயிலுக்கு வர சொல்லலாம். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். நம்பிக்கையோட போயிட்டு வா. சரி, வா. டிடி, என்ன பாருங்கறல. என்ன கோவமா? ஆமா, கோவம்தான். நான் அடிச்சது உனக்கு கோவம் வருதுல்ல? அப்படிதானே நீ செஞ்ச விஷயமும். அந்த கோவத்துல தான் நான் உன்னை அடிச்சிட்டேன். மத்தபடி இன்டென்ஷனலா எதுவுமே இல்ல. நீ செஞ்சது தப்பு டிடி. அடிக்கிறதையும் அடிச்சிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாரு. இரு அவன. அண்ணியனி இருங்க. அர்ஜுனே டிடிய சமாதானப்படுத்த வந்திருக்கான். இந்த எமோஷனல் மேட்டர்ல நாம உள்ள புகுந்தா கெட்டு போயிடும். அவங்களே பேசி சரியாகட்டும். சரி, நான் வேணும்னா உன்னை அடிச்சதுக்கு சாரி கேக்குறேன். என்ன மன்னிச்சிரு, போதுமா? போ மாம்ஸ். அல்லாத டிடி, ப்ளீஸ். இப்படி அழுதா என் மனசு கஷ்டமா இருக்கும்ல. ப்ளீஸ், சாரி. என்ன டிடி, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல.
யோ மாம்ஸ், உன் ஆறுதல் இப்படிதான் இருக்கும்னா இன்னைக்கு பூரா என் அக்கா அழுதுகிட்டே தான் இருக்கும். சும்மா இரு நந்து. எப்படி அண்ணி? நான் தான் சொன்னேன்ல, நாம தலையிடாமலே நமக்கு தேவையானது நடக்குது பாருங்க. இங்க பாரு டிடி, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உனக்கு ஒருத்தரை பிடிக்கலனா அத நேரா கூட சொல்லிடு. ஆனா இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க கூடாது. அந்த கிஃப்ட சின்ன வயசுல பவி என்கிட்ட கொடுத்தப்போ நீங்க எல்லாரும் இருந்தீங்கல்ல, அவ அதுக்காக எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு பாத்தீங்களா? அதே மாதிரி நானும் அந்த கிஃப்ட பத்திரமா ஒரு கீறல் கூட படாம அதை திரும்ப கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்தேன். ஏன்னா எனக்கும் அந்த கிஃப்டோட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு, அவ்வளவுதான். அத நீ உடைச்சிட்டேங்கிற கோவத்துல தான் நான் உன்னை அடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய தப்பு தான். ஐ எம் வெரி வெரி சாரி. ஓகேவா? இனிமே நீயும் இந்த மாதிரி பண்ணாத, நானும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே இல்ல அண்ணா. அவளுக்காக டிடியை அடிச்சிட்டு இப்ப அசால்ட்டா சாரி சொன்னா எப்படி எப்படி? ஓகே, ஏன் வேற என்ன பண்ணும்? டிடிய வெளியில கூட்டிட்டு போனோம். ஹர்ட் ஆனா அவளுக்கு நீ அவுட்டிங் கூட்டிட்டு போனாதான் சரியாகும். கரெக்ட் தானே டிடி? பாத்தியா ஜோதி, என் பொண்ணு எப்படி கலக்குறான்னு? அப்படியா டிடி? உன்னை வெளில கூட்டு போனா நீ சரியாயிடுவியா? சரி ஓகே, போலாம். நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நம்ம போலாம். சரிங்க மாம்ஸ். டேய், நான் மனோ பேசுறேன்டா. தெரியுது, சொல்றா. நீ உடனே கிளம்பி பவி வழக்கமா உனக்காக விளக்கேத்துவால அந்த கோயிலுக்கு வாடா. எதுக்கு? அத நேர்ல சொல்ற, வாடா. டேய் ரொம்ப பண்ணாதடா, போன்லயே என்ன எதுன்னு சொல்றா. எப்பா, இது போன்ல சொல்ற அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்ல, உன் லைஃபையே மாத்த போற பெரிய விஷயம்டா. சீக்கிரம் கிளம்பி வா, நாங்க அங்க வெயிட் பண்றோம். சரி வரேன், வெய். வரேன்டாம் பவி, வா நம்ம போவோம். மாம்ஸ், போலாமா? டிடி, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னன்னா அவுட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ சீட்டிங் பண்ற? அவுட்டிங் போறோம்னு நான் சொன்னேனா? ஒரு half an hourல நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம சேர்ந்து போலாம். சரியா? டிடி, இந்த அர்ஜுன் ஒரு வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன, நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லியா சார், உங்க பையன் அர்ஜுன் இப்ப வீட்ல இல்லல்ல? ஆமா, எங்கேயோ வெளியே கிளம்பி போனதா சொன்னாங்க. எங்கேயும் இல்ல சார், பவித்ராவை பார்க்க கோயிலுக்கு தான் போயிருக்காப்ல. யோ, என்னையா சொல்ற? ஆமா சார். ஆபீஸ்ல எது நடந்தாலும் சொல்ல சொன்னீங்கல்ல, சொல்லிட்டேன். இனிமே நீங்க பாத்துக்கோங்க சார். சரி வை. ஓகே. ஆமா டிடி, அர்ஜுன் வந்ததும் நீ அவன் கூட எங்க போற? நான் சொல்றேன், ஈஸியர் தானே டிடி? அப்ப ஷாப்பிங்? சச்சா, பின்ன வேற எங்க தான் டிடி போற? அவ எங்கேயும் போக முடியாது. ஏங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன
அர்ஜுன் தான் பவித்ராவை பார்க்க போயிட்டானே. இல்லையே, அவன் ஏதோ முக்கியமான மீட்டிங்னு தானே போனா. அந்த முக்கியமான மீட்டிங்கே அவ கூட தான். எதுக்குன்னு தெரியுமா? அவ மனசுல இருக்கிறத சொல்லி அர்ஜுனுக்கு அவளை பிடிக்குமா பிடிக்காதாங்கிற முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்பதான் மேனேஜர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாரு. பாத்தீங்களா நீ? அவளுக்கு திமிர. நாம ஒரு கணக்கு போட்டா அவன் நம்மள முந்திக்கிட்டு போயிட்டா. அதானே, அவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? சிம்பிள். அந்த பொம்மை விஷயத்துல அர்ஜுன் பவிக்கு சப்போர்ட் பண்ணதை வச்சுதான் பவி இதை பத்தி பேச கூப்பிட்டு இருக்கணும். அப்போ அண்ணா அவ பேச்சு கேட்டுட்டு ஆமான்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். ஆமாண்டிடி, அர்ஜுன் மட்டும் அவன் மனசுல இருக்கிறது பவிதான்னு சொல்லிட்டான். அம்மாவும் சப்போர்ட்டுக்கு இறங்கிடுவாங்க. அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். மாமா, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் மாம்ஸ் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது. நான் இப்பவே போய் அதை தடுத்து நிறுத்துறேன். டிடி இரு, தனியா போகாத. அர்ச்சனாவையும் கூட கூட்டிட்டு நான் எதுக்குமா? அந்த பவித்ரா பொல்லாதவ. பேசி பேசியே எல்லாரையும் ஏமாத்திடுவா. நீ மட்டும் போய் பேசினாலும் அவ ஏதாவது ஒண்ணு பண்ணதான் பாப்பா. உன் சப்போர்ட்டுக்கு அர்ச்சனாவும் உன் கூட இருக்கட்டும். அவளையும் நீ கூட கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை, வா அர்ச்சனா. அம்மா, அப்போ நானும் அர்ச்சனா கூட போகட்டுமா? நீ படிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணுடா. போடா, போய் படிக்கிற வேலையை பாரு. இவன் ஒருத்தன். ச்சே, என்னோட மதிப்பே இவங்களுக்கு தெரியல. இருக்கட்டும், ஒரு நாள் படம் எடுத்து இவங்க எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறேன். கடவுளே, இன்னைக்கு நான் அர்ஜுன் கிட்ட என் மனசுல உள்ள காதல முதல் தடவையா சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு அர்ஜுனும் நான் எதிர்பார்க்கிற பதில சொல்லணும். இது வரைக்கும் நான் வேண்டின பல விஷயங்களை நீ நிறைவேற்றி வச்சிருக்க. இதையும் நீ நிறைவேற்றி வச்சிட்டா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். டேய் மனோ, என்னடா? டேய் வாடா. எதுக்குன்னு சொல்லு. வேற என்ன, உன் ஃபியூச்சரை பத்தி பேசதா? டேய், என்னடா சொல்ற? சும்மா நடிக்காதடா. உன் ஃப்ரெண்டு ஹேமா எல்லாம் சொல்லிட்டான். உன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு. அந்த பொண்ணு பவி தானே? அத நீயே அவகிட்ட சொல்லிடு. பவி ரொம்ப சந்தோஷப்படுவா. டேய் மச்சான், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? பவி எங்கடா என் மனசுல இருக்கா? ஹேமந்த் ஏதோ உளறிட்டு போயிருக்கான். அத ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க? டேய் 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 டேய், உன் பிராங்க்லாம் அப்புறம் வச்சுக்கோடா. பவி உன்னை ரொம்ப லவ் பண்றாடா. நீ அவளை லவ் பண்றன்ற வார்த்தையை கேட்கதான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காடா. டேய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் சத்தியமாவே எந்த பிராங்கும் பண்ணல. நிஜமாவே எனக்கு பவி மேல எந்த லவ்வும் இல்ல. அப்படி ஒண்ணு இருந்திருந்தா நான் அதை வந்த அன்னைக்கு அவகிட்ட சொல்லியிருப்பேன்ல. என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்லடா. அர்ஜுன், பொய் சொல்லாத அர்ஜுன். பவி, நீயும் அறிவில்லாம பேசாத. செம்ம கடுப்பாயிருவான் அப்புறம். நான் என்னைக்காவது உன்கிட்ட மனசுல நீ இருக்கன்னு சொல்லியிருக்கனா? இல்ல, எனக்கு உன் மேல லவ் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கனா? இல்லல்ல. எனக்கு நிஜமாவே உன் மேல லவ் இல்ல பவி. அதுதான் உண்மை.
மச்சான் விளையாண்டதெல்லாம் போதும்டா. பவி சின்ன வயசுல இருந்தே உன்னை தாண்டா நினைச்சிட்டு இருக்கா. செடிக்கு தண்ணி ஊத்துனதுல இருந்து சாமிக்கு விளக்கு போட்ட வரைக்கும் உனக்காக தான் ஒவ்வொன்றும் செஞ்சிட்டு இருக்கா. நீ அவளை ஒண்ணு சேருவீங்கிற நம்பிக்கையில தாண்டா இருக்காவ. தயவு செஞ்சு அவ நம்பிக்கையை உடைச்சிடாதடா. டேய் என்ன நீ, நான் என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசுற? அப்படி ஒரு நம்பிக்கையை நான் அவன் மனசுல வளர்க்க சொன்னேன். இவளா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டிடி, அண்ணா பேசுறத பார்த்தா அவனுக்கு பவி மேல எந்த லவ்வும் இல்ல போல இருக்கு. அது எப்படி இருக்கும்? அர்ஜுன் மனசுல தான் நான் இருக்கேன்ல. அப்போ நிஜமாவே உன் மனசுல நான் இல்லையா அர்ஜுன்? இல்ல. அப்ப வேற யாரா இருக்கா? அந்த டிடியா? டிடியும் இல்லடா. இங்க பாரு, என் மனசுல சத்தியமா எந்த பொண்ணும் இல்லடா. எனக்கு இந்த காதல்ங்கிற கான்செப்டே சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் எத்தனையோ பொண்ணுங்க அமெரிக்கால என்ன ட்ரை பண்ணியும் நான் யார் மேலயும் இம்ப்ரெஸ் ஆகல. இந்த மாதிரி லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்த பல பேரை பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல அன்பே உயிரேன்னு இருந்தவலாம் அப்புறம் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சதையும் பார்த்திருக்கேன். அப்பவே இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காம போயிருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஒரு ஜெயில் மாதிரி. இந்த கமிட்மெண்ட்ல சிக்கிக்கிட்டு காலம் பூரா என்னால கைதி மாதிரியெல்லாம் வாழ முடியாதுடா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்டா. நம்ம ஊர்ல தான் அதை ரொமான்டிக்கா பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. ஏன் அர்ஜுன்? அப்புறம் என்னத்துக்காக நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட பத்திரமா திருப்பி கொண்டு வந்து என் பர்த்டேக்கு கொடுத்த? சரி கொடுத்த, அதோட விட்டியா? அந்த பொம்மைய டிடி உடைச்சதும் நீ எதுக்கு திரும்பி கூட்டிட்டு போய் அதே பொம்மைய அச்செடுத்து வாங்கிட்டு வந்த? அதானே உன் மனசுல லவ் இல்லாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? இதெல்லாம் செஞ்சா அதுக்கு பேர் லவ்வாடா? என்னடா மனோ, என்னடா ஆச்சு உனக்கு? அதே பொம்மைய டிடி கொடுத்து அத பவி உடைச்சிருந்தாலும் நான் அப்படிதான்டா ரியாக்ட் பண்ணிருப்பேன். அப்ப அது நான் டிடியை லவ் பண்றேன்னு ஆயிடுமா? ஒரு ஃப்ரெண்டா தான் பவி எனக்கு கொடுத்த கிஃப்ட நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ரெஸ்பெக்ட் அப்புறம் லவ்வா மாறும். இங்க பாரு பவி, உன்கிட்டயும் சரி டிடி கிட்டயும் சரி நான் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். அப்படிதான் இருக்கேன். அத லவ்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது உங்களோட தப்பு. என் மனசுல காதலும் இல்ல, காதலியும் இல்ல. அதான் உண்மை. தேவையில்லாம நீங்க ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்புறம் ஏமாந்து போய் நிக்காதீங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாம் ஏன் தப்புதான். அமெரிக்கால நான் எப்படி ஆம்பளை பொம்பளைன்னு எந்த டிஃபரன்ஸும் பார்க்காம பழகனோ அதே மாதிரி உங்ககிட்டயும் பழகினேன். ஆனா நீ அதை லவ்னு கற்பனை பண்ணி வச்சிருக்க. கோவில்ல வச்சு யாரும் பொய் சொல்ல மாட்டாங்களே, அது உனக்கே தெரியும். என் மனசுல இருந்து சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த லவ்வும் இல்ல. வேற யாரு மேலையும் எந்த ஃபீலிங்கும் இல்ல. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி ஒரு விஷயத்த பேசணும்னு என்ன கூப்பிடாதீங்க. அப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாம போயிடும். பாய்.
Tona dirana,